பிரைஸ் தி லார்ட். அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்ப்பாராக. மறந்துடக்கூடாது. God blesses us so that we can be a blessing. கடந்த சில எபிசோட்ஸில் ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற காரியத்தை நாம் படித்தோம். பாரம் இல்லாமல் இந்த அருட்பணியை நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆத்தும பாரத்தை தந்தருளுவாராக. இன்ஃபர்மேஷன், தகவல்கள், இம்பார்ட்டேஷன், உள்ள கிடக்கே பகிர்ந்து கொள்ளுதல், இன்வால்மெண்ட், ஈடுபாடு கொள்ளுதல், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது அந்த பாரம் நமக்கு வரும். எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த தொடரில் நான் உங்களோடு கூட பேச போகிறது, ஒரு சபை அல்லது ஒரு மிஷனரி ஊழியம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதை வெற்றியாக செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு 4 கோட்பாடுகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரின்சிபல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச். அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு சிறிய ஒரு பிரேக்கு. I'll come back very shortly. உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் இடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கான சில கோட்பாடுகள். இது மிஷனரி ஊழியத்தை குறித்து நாம் படிக்கிற பாடமாக இருக்கின்றபடியினாலே ஒரு வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்தை செய்வதற்கான வேதாகம கோட்பாடுகள் ரொம்ப சிம்பிளானது, அடிப்படையிலானது. எல்லாராலையும் இதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதை செஞ்சிடலாம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த மிஷனரி ஊழியம் என்பது எல்லாருக்கும் ஒருவேளை ஒரு அழைப்பாக, மிஷனரியாக போகிற அழைப்பு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மிஷனரி ஊழிய ஈடுபாடு நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். இதை நாம் மறுபடியும் வலியுறுத்துகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில், ஆக்ட்ஸ் சாப்டர் 13, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அந்தியோகியா சபை. அந்தியோகியா சபை ஒரு முக்கியமான ஒரு சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2 சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எருசலேம் சபை, மற்றொன்று அந்தியோகியா சபை. அது போக ஏராளமான சபைகள், கொரிந்து சபை, எபேசு சபை, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் என்று வாசிக்கிறோமே, தெசலோனிக்காவில் இருக்கிற சபை. அதுபோக ஆசியாவிலே இருந்த 7 சபைகள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கொலோசேயிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை. இப்படி பல சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஸ்டோரிஸ் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இருந்தாலும், 2 significant churches that you can see in the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2 தாக்கத்தை ஏற்படுத்தின சபைகள் என்று சொல்லலாம். ஒன்று எருசலேம் சபை. அது ஸ்ட்ராங் லோக்கல் சர்ச். எருசலேம் நகரத்தை அப்படியே தலைகீழாக அல்லது நேராக, தலைகீழாக இருந்ததை நேராக என்று கூட சொல்லலாம், அப்சைட் டவுன் என்று சொல்கிறத விட ரைட் சைட் அப் என்று சொல்லலாம். ஸோ பட்டணத்தை தாக்கிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சபை சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருந்தாங்களாம் எருசலேமில் அந்த நாட்களில். சில ஆண்டுகளுக்குள்ள 1 லட்சம் விசுவாசிகள் இருந்தார்கள் என்று ஒரு சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம். ஸோ ஜெருசலேம் சர்ச் வாஸ் அ சிட்டி இம்பேக்டிங் சர்ச். இட் வாஸ் அ ஸ்ட்ராங் இவாஞ்சலிசம் ஃபோக்கஸ்ட் சர்ச். ஆனால் மிஷனரி ஊழியம் என்று வரும்பொழுது, மாற்று கலாச்சார ஊழியம் என்று வரும்பொழுது, எருசலேம் சபை கொஞ்சம் கோட்டை விட்டு விட்டது. இட் வாஸ் அ ஸ்ட்ராங் லோக்கல் சர்ச், பட் இட் மிஸ்ட் தி கிராஸ் கல்ச்சரல் மிஷன்ஸ் இன்வால்வ்மெண்ட். மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட வேண்டியவர்கள், பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் எருசலேமில் மட்டும்தான் இருந்தார்கள். அப்புறம் ஆண்டவர் உபத்திரவத்தை அனுப்பினார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் உபத்திரவத்தில் சிதறப்பட்ட சீஷர்கள் போக வேண்டிய இடங்களுக்கு போனார்கள். சமாரியாவுக்கு போனார்கள், அப்புறம் அவர்கள் யூதேயாவிற்கு போனார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஸோ உபத்திரவம் என்ன பண்ணியது? அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றது. ஆனால் இன்டென்ஷனலாக எருசலேம் சபையிலே உள்ள லீடர்ஷிப் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட்டதை நாம் வாசிக்க முடியாது. பட் having said that, ஜெருசலேம் சர்ச், எருசலேம் சபை ஒரு நல்ல ஒரு ஸ்தல சபை என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்தியோகியா சபை, இது யார் ஆரம்பித்தது? சிதறப்பட்டார்களே எருசலேமிலே உள்ள சபை மக்கள், அவர்கள் போய் ஆரம்பித்த ஒரு சபைதான் இந்த அந்தியோகியா சபை. இந்த அந்தியோகியா சபையை குறித்து நாம் தொடர்ந்து சில எபிசோடில் நாம் படிக்க போகிறோம். we are going to look at that. ஆனால் இன்றைக்கு நான் அந்த எருசலேம் சபை மிஷன்ஸில் இன்வால்வ்டு இல்லை என்று சொன்னேன். சிதறப்பட்ட விசுவாசிகள் அந்தியோகியா சபையை ஆரம்பித்தார்கள். இங்கே பவுலும் பர்னபாவும் இங்கே லீடர்ஷிப் கொடுத்து இந்த சபையை நடத்தினார்கள். ஆரம்பித்தது சாதாரண விசுவாசிகள். பர்னபா பார்க்க வந்தார், பவுல் அழைக்கப்பட்டு வந்தார். பர்னபா மூலம் இவர்கள் தான் இப்பொழுது லீடர்ஷிப் கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்படுகிறது. தி ஆன்டியோக் சர்ச் வாஸ் ஸ்டார்டட் பை ஸ்கேட்டர்ட் பிலீவர்ஸ். சிதறப்பட்ட சீஷர்கள் ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கலாம். வாசிச்சிரனே, why don't we read that? Acts chapter 11 verse 19. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள், எருசலேம் சபையிலே உள்ளவர்கள், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். ஒரு கூட்டம் மக்கள் சிதறப்பட்டவர்கள் என்ன பண்ணினார்கள்? வேற வேற ஊருக்கு போனாங்க. ஆனால் என்ன பண்ணினார்கள்? யூதர்களுக்கு மட்டும்தான் அறிவித்தார்கள். அவர்கள் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். சிலர். சிலர் எப்பயுமே சிலர் தான் இந்த மிஷனரி ஊழியம் என்று வரும்பொழுது ஈடுபடுகிறார்கள். அது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. கவனிங்க, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே, இன்னொரு கலாச்சாரத்திலே, இன்னொரு மக்கள் இனத்திலே உள்ள மக்களுக்கு பேசி, புறஜாதியாருக்கு, ஜென்டைல்ஸ் பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஸோ காஸ்பல் இஸ் நவ் கோயிங் டு தி ஜென்டைல்ஸ். புறஜாதியார் இடத்திலே போகிறது. சிதறப்பட்ட சீஷர்கள் அதை கொண்டு போகிறார்கள். அதுவும் சிதறப்பட்ட சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறதில்லை, எல்லாரும் கிரேக்கருக்கு போய் சொல்லவில்லை, யூதர்களுக்கு தான் போய் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலர், சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும், சிலர், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. யாரோடு இருந்தது? அந்த சிலரோடு இருந்தது. அந்த மாற்று கலாச்சார ஊழியத்திற்கு போனார்களே, இன்னொரு
பீப்புள் குரூப்பை ரீச் பண்ணுறதற்கு போனார்களே சிலர், அவர்களோடே கர்த்தருடைய கரம் இருந்தது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சரி, எப்பொழுதுமே மிஷினரி ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் விசேஷ ஒரு பார்வையில் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் என்று எழுது என்று லூக்கா இதை எழுதும் பொழுது ஆவியானவர் சொன்னதை நான் பார்க்கிறேன். ஆமென். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்தியோகியா பட்டணத்தில் அநேகர் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. எருசலேமிலே உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது, அந்த தலைமை சபை அல்லது தி மதர் சர்ச் எருசலேமில் உள்ளவர்கள் இதை கேள்விப்பட்ட போது, விசுவாசிகள் சிதறப்பட்டவர்கள் இப்போ நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே நாங்கள் பிரசங்கம் பண்ணோம், சிலர் ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவை என்று சொல்லும் பொழுது, அந்த நியூஸ் அங்கே போகும் பொழுது, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். they sent Barnabas from Jerusalem. பர்னபாவை எருசலேமிலிருந்து அனுப்புகிறார்கள். அவன் போய் சேர்ந்து, Barnabas as the representative of the leadership of Jerusalem church, எருசலேம் சபையிலே உள்ளதான தலைவர்களுடைய பிரதிநிதியாக இப்பொழுது பர்னபா வருகிறார். வந்து அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபையிலே தேவ கிருபையை கண்டான். கண்டு சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்திலே மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு நல்லா கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருங்க, கரெக்ட் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், என்கரேஜ்மெண்ட்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டு அவர்களை உறுதியாக இருக்கும்படி புத்தி சொல்லி, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்திலே மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா, கவனிங்க, இப்போ பர்னபா என்ன பண்ணுகிறான், சபை கொஞ்சம் இன்னும் வளர ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே வளர்ந்துருந்தது, இப்பொழுது பர்னபா வந்தோடனே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சு. இப்போ பார்க்குறாரு பர்னபா, சரி என்ன பண்ணுவோம், சவுலை, யார் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டார்ல சவுல், அவர் இப்பொழுது சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தனியாக அவர் தனிமையிலே இருந்த காலம். இப்போ பர்னபா போய் அவரை அழைத்து வருகிறார். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். He brought Saul to Antioch. இப்போ பர்னபா இருக்கிறார், பவுலும் இங்கே இருக்கிறார். அவர்கள் ஒரு வருஷ காலமாய், நன்றாக கவனியுங்கள், ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஸோ டீச்சிங் கொடுத்தாங்க, ஒரு வருஷம் டீச்சிங் கொடுத்தாங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஸோ இந்த இடத்துல தான் முதல்ல ஜென்டைல் கிறிஸ்டியன்ஸ், புறஜாதியாராகிய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர், கிறிஸ்டியன்ஸ், தே ஆர் லைக் கிரைஸ்ட் ஃபாலோவர்ஸ் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த அந்தியோகியா சபையில் இப்போ யார் இருக்கிறா, அந்தியோகியா சபையில் பவுல் இருக்கிறார், அதோடு கூட பர்னபா இருக்கிறார். ஆனால் கவனிங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா பட்டணத்திலே உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இங்கே ஒரு 5 லீடர்ஸுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல், பர்னபா, அவங்க தான் முதல்ல வந்தாங்க. அதற்கப்புறம் ஒரு 3 தலைவர்கள் இங்கே சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். தேர் ஆர் 3 more leaders. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது they were praying, they were fasting and seeking the Lord, they were worshiping the Lord. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, வசனம் 2, அப்போஸ்தலர் 13:2,
உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். செப்பரேட் ஃபார் மீ பால் அண்ட் பார்னபஸ் ஃபார் த ஒர்க் தட் ஐ ஹவ் கால்ட் them to. நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்கள் பிரிக்கப்படும்படி நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று ஆவியானவர் பேசுகிறார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆவியானவர் சொல்லிட்டாரு, ரைட் நவ் we will release them என்று சொல்லி சபையிலே உள்ள மக்கள் பவுலையும் பர்னபாவையும் ரிலீஸ் பண்ணுகிறார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்திலே வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களிலே தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். யோவான் மார்க்கும் கூட அவர்களோடு கூட போனான். ரைட், இந்த 5 வசனங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். இந்த 5 வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 4 குறிப்புகளை நான் கொடுக்கிறேன். சக்சஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச்சுக்கு வேண்டிய சில பிரின்சிபல்ஸ், வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்தை செய்வதற்கு 4 கோட்பாடுகள். முதலாவதாக, there must be quality personnel available. மிஷனரி ஊழியம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, தரமான ஆட்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தரமான ஆட்கள். மிஷனரி ஊழியம் என்பது கடினமான ஒரு ஊழியம். இதில் நம்ம யார் அனுப்பிடக்கூடாது? சோப்லாங்கிகளை அனுப்பிடக்கூடாது. சரியில்லாத ஆட்களை லோக்கல் சர்ச்சிலிருந்து போ மிஷனரி ஊழியத்துக்கு போ, நீ எதுக்கும் உட்பட மாட்ட, அப்படி அனுப்பக்கூடாது. We must learn to send the best people. We must learn to send the best people. கவனிங்க, ஆவியானவர் யாரை அழைக்கிறார்? அந்தியோகியா சபையிலே உள்ள விசுவாசிகளை அல்ல, அந்தியோகியா சபையிலே புதிதாக வந்து சேர்க்கப்பட்ட தலைவர்களையும் அல்ல, ஆரம்பத்திலே இருந்த 2 லீடர்ஸை ஆவியானவர் அழைக்கிறார். The Spirit of the Lord is calling 2 best people in that local church. பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆமேன். பெஸ்ட்டை கொடுக்க பழகணும். ஆவியானவர் பெஸ்ட்டை தான் கேட்பார். ஏனென்றால் மிஷனரி ஊழியம் என்பது கடினமான ஊழியம் என்பதை நாம் பல எபிசோடில் பார்த்திருக்கிறோம். தியாகம் நிறைந்தது. வெரி டிஃபிகல்ட். மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிப்பது, மிஷனரி ஊழியத்திற்காக கொடுப்பது என்ற காரியங்கள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது இல்லையா, நம்ம எவ்வளோ கஷ்டம்னு படித்தோம்ல. ஸோ நம்ம இருக்கிறதுல பெஸ்ட்டான நல்ல ஸ்பிரிச்சுவலி மெச்சுவர்ட் பீப்புளை அனுப்பணும். ஆமேன். ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச் தேர் மஸ்ட் பி குவாலிட்டி பர்சனல் அவைலபிள். தரமான ஆட்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் புறப்பட்டு போவதற்கு. ஆமேன். நல்ல நிலையிலே உள்ளவர்கள் ஆண்டவர் அழைத்தால் போவார்களா? அந்த நிலையிலே நாம் விசுவாசிகளை வளர்த்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவேங்கிற நிலையில விசுவாசிகளை லோக்கல் சர்ச்சஸ்ல வளர்த்து வைத்திருக்கிறோமா? ஆவியானவர் வேண்டும் என்று சொன்னால் போக ஆயத்தமா? பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியத்தை பீகாரில் பல ஆண்டுகளாக நாங்கள் செய்கிறோம். We are involved in missionary work in Bihar for several years. 1998ஆம் ஆண்டு முதல்ல நான் பீகாருக்கு போனேன். ஜனவரி மாதம், அதற்கு பிறகு ஜூலை மாதம். அந்த 2 ட்ரிப்புமே டு எக்ஸ்ப்ளோர். அப்போ நானும் என்னுடைய ஒய்ஃபும் we were willing to go to Bihar. We were willing to go to Bihar. ஆண்டவரே, எங்களை நீங்கள் பீகாருக்கு போக சொன்னால் நாங்கள் போகிறோம். முதல்ல நார்த் இந்தியாங்கிற டைரக்ஷன் எங்களுக்கு தெளிவாக இருந்தது. கவனிங்க, சிங்கப்பூர் தேசத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது 6.5 ஆண்டு காலம் நான் சிங்கப்பூர் தேசத்திலே இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும், பல முறை சொல்லியிருக்கிறேன். படிக்கிறதுக்காக போனேன். அங்கே இந்தியன் ஒர்க்கர்ஸ் மினிஸ்ட்ரி, மைக்ரண்ட் இந்தியன் ஒர்க்கர்ஸ்
அவர்களை ரீச் அவுட் பண்ணுறதற்காக ஆண்டவர் தருணத்தை கொடுத்தார். பல ஆண்டுகள் அங்கே இருந்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். திருமணம் ஆனது. அங்கேயே இருந்திருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உன் தேசத்திற்கு போ என்று தெளிவாக பேசினார். நான் எங்கள் நாட்டுக்கு நான் போகிறேன்னு நான் வந்துடலாம். ஆனால் என்னுடைய ஒய்ஃப் மலேசியன் சிட்டிசன். அவர்களுக்கு இந்தியாவிற்கு வருவது என்பது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ சேலஞ்ச். பட் ஷீ வாஸ் ப்ரிப்பேர்ட். ஷீ வாஸ் வில்லிங் டு கோ அஸ் அ மிஷனரி. எனிவே, திருமணமாகி 3 ஆண்டுகள் நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் இந்தியாவென்று சொன்ன உடனே ஷீ வாஸ் மோர் தென் வில்லிங். அப்போ எங்களுக்கு குழந்தை கிடையாது. திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. ஸோ we said we will go to India. ஆனால் இந்தியா என்று சொன்னவுடன் நார்த் இந்தியா பாரம் எங்களுக்கு அதிகமாக இருந்தது. பைபிள் காலேஜில் படிக்கும்பொழுதே வட இந்தியா சந்திக்கப்படாத இடம் என்று எங்களுக்கு மிஷனரி ஊழிய கிளாஸ்லேயே எங்களுக்கு தகவல் கொடுக்கும்பொழுது சொன்னார்கள். எங்களுக்கும் தெரியும். ஸோ we said we will go to North India. சவுத் இந்தியாவில் நிறைய சர்ச்சஸ் இருக்குது. ஸோ ஜனவரி மாதம் நார்த் இந்தியாவில் ஒரு 7 ஸ்டேட்டு, சிங்கப்பூர்லேருந்து நேராக ஒரு 7 மாநிலத்தில் நாங்கள் பிரயாணப்பட்டு எந்த மாநிலத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வந்தோம். எக்ஸ்ப்ளோரேட்டரி ட்ரிப். இப்போ அந்த ட்ரிப் முடியறதுக்குள்ளே ஆண்டவர் உறுதிப்படுத்தி விட்டார் பீகார் என்று. ஸோ வி வர் செட்டில்டு. ஓகே, பீகார். சிங்கப்பூருக்கு திரும்பி போய்விட்டோம். அங்கே இருந்து சிங்கப்பூரை விட்டு இந்தியாவிற்கு திரும்ப போகிறது ஜூனில். வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் டு இந்தியா ஃபார் குட் இன் ஜூன் 1998. ஸோ we were very settled. We were very settled to go to Bihar. அப்போ நாங்கள் அந்த 6 மாத காலம் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஜோமண்ணி இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிளாரிட்டி என்னவென்றால், நீ பீகாரில் இருக்கிறத விட நீ உன்னுடைய சொந்த நகரமாகிய சென்னைக்கே போ. நீ சென்னையில் இருந்து பீகாரில் ஊழியம் செய்கிறதற்கான எல்லா காரியத்தையும் செய். நான் உன்னை பயன்படுத்துவேன். ஐ வில் யூஸ் யூ effectively ஃபார் த ஒர்க் இன் பீகார் வென் யூ ஆர் இன் சென்னை என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அதில் திருப்பி ஆண்டவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். எனக்கு சமாதானம் சென்னை என்று வந்தால் தான் வருகிறது. ஸோ ஆண்டவர்கிட்ட கிளாரிட்டி கேட்கும்பொழுது ஆண்டவர் எங்கள் இடத்துல சொன்ன காரியம், ஹார்வெஸ்ட் ஃபீல்டு பீகார். ஆனால் அது வட இந்தியா. ஆனால் சென்னை ஹார்வெஸ்ட் ஃபோர்ஸ், அறுவடை படை. நீ அறுவடைக்காக ஆட்களை அனுப்புவதும், அறுவடைக்காக ஜெபத்தை மக்களிடத்தில் பெற்று நீ மொபைலைஸ் பண்ணுவதும், ப்ரேயர் மொபைலைசேஷன், பீப்புள் மொபைலைசேஷன், ரிசோர்ஸ் மொபைலைசேஷன். நீ சென்னையிலிருந்து வட இந்தியாவிற்காக ஆட்களை அனுப்புவதும், நீ ஜெபத்தை மொபைலைஸ் பண்ணுவதும், நீ ரிசோர்ஸஸை ரெடி பண்ணுவதும், மற்ற சபைகளுக்கு மிஷனரி ஊழியத்தை செய்வதற்கு முன்மாதிரியாக இருப்பதற்கும் உன்னை அழைத்தேன் என்று ஆண்டவர் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு 23 ஆண்டுகள் ஆகிறது. சென்னையில் இருக்கிறோம், ஒரு சபை நடத்துகிறோம், ஒரு பயிற்சி பள்ளி வைத்திருக்கிறோம். ஆனால் பீகாரில் தான் எங்களுக்கு மேஜர் இன்வால்மெண்ட். We have 160 staff in Bihar. 160 ஸ்டாஃப் இருக்கிறார்கள் பீகாரில். இங்கே எங்களுக்கு 13 ஸ்டாஃப் தான் இருக்கிறாங்க சென்னையில். ஸோ அவர் ஃபோக்கஸ் இஸ் தேர். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? கடந்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளில் ஒரு 4-5 முறையாவது நானும் என் ஒய்ஃபும் ஒரு காலகட்டத்தில் ஆஃப்டர் 3-4 இயர்ஸ், ஆண்டவரே நாங்கள் பீகாருக்கு இப்போ போகலாமா? We were willing. ஆண்டவர் எங்களை இங்கே இருக்க சொன்ன ஒரே காரணத்தினால் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, பீகார் என்று சொன்னால் we are willing to go. பிரியமானவர்களே, we must give our best. ஆமேன். மிஷனரி ஊழியம் என்று சொன்னால் தரக்குறைவான ஆட்களை அனுப்புகிற அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கக்கூடாது. 4 காரியம் என்று சொன்னேன், எனக்கு நேரம் ஓடி போச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் தான் நான் உங்களுக்கு அந்த 4 காரியத்தை விளக்கி சொல்ல போகிறேன். முதல் காரியத்தில் நாம் நின்று விட்டோம். பிகாஸ் ஐம் ஷேரிங் மை ஸ்டோரிஸ் as well. பிரியமானவர்களே, கிவிங் அவர் பெஸ்ட் ஃபார் காட்ஸ் மிஷன். ஆமேன். சபையில் இருக்கிற பெஸ்ட் ஆளை ஆண்டவர் கேட்டார்னா கொடுத்துடணும். உங்களையே அழைச்சார்னா நீங்களே போயிடணும். ஆமேன். சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச்சுக்கு முதல்ல தேவையான காரியம், தேர் மஸ்ட் பி குவாலிட்டி பர்சனல் அவைலபிள். பிரியமானவர்களே, give the best people, give the best resources,
Give the best that you have for kingdom expansion. மீதியான காரியத்தை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச் செய்வதற்கு ஆண்டவரே, முதலாவது தரமானதை கொடுக்க பழக வேண்டும் என்ற காரியத்தை எங்களோடு கூட பேசினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். நாங்கள் பெஸ்ட் என்று நினைக்கிறத வித்ஹோல்டு பண்ணாமல், நீர் வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்கக்கூடிய நிலையிலே எங்களை வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.